விக்னேஸ்வரா போற்றி, ஓம் முருகா போற்றி. அத்தியாயம் 8. காமனை எரித்த கண்பொறி. கைலாயத்தின் கிழக்கு வாயிலை அடைந்ததும் அங்கே நந்தி பெருமான் காவல் இருப்பதை கண்டான் மன்மதன். உடனே தேரிலிருந்து இறங்கி அவர் முன்பு சென்று வணங்கினான். மன்மதா, இங்கு வந்த காரியம் என்ன? ஈசனை தரிசிக்க வந்திருப்பாயானால் அதற்கு இது சமயமல்ல என்பதை தெரிந்து கொள் என்றார் நந்தி. நந்தி தேவா, தாங்கள் கூறிய விஷயத்தை நானும் அறிவேன். இறைவன் சனகாதியருக்கு ஞானமுணர்த்த யோகத்தில் இருப்பதைத்தானே கூறுகிறீர்கள். ஐயன் யோகத்தில் ஆழ்ந்துவிட்டது தேவர்களுடைய துன்பங்களை துடைக்க தீரா தடையாக இருக்கிறது. அவரது யோக நிஷ்டையை கலைக்க தேவியை மனம் செய்தால் தேவர் துயர் துடைக்க குமரன் அவதரிப்பான். அதற்காகவே தேவர்கள் என்னை இங்கே அனுப்பி உள்ளனர். உள்ளே செல்ல அனுமதி தர வேண்டும் என்று தெரிவித்தான் காமன். இறைவனுடைய நிஷ்டையை கலைக்க வந்திருப்பதாக மன்மதன் உண்மையை ஒழிக்காது சொன்னதும் நந்தியின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. கையில் வைத்திருந்த தண்டத்தை இறுக்கி பிடித்தார். அதே சமயம் அவருக்கு மற்றொரு விஷயமும் நினைவுக்கு வந்தது. மன்மதன் தவிர மற்ற எவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று ஈசன் கட்டளையிட்டுள்ளார். அவ்விதமாயின் மன்மதன் வரவை அவர் அறிந்தேதான் சொல்லியிருக்க வேண்டும். இமை பொழுதில் கோபத்தை மாற்றிக்கொண்டு நந்தி புன்முறுவல் செய்தார். மன்மதா, எவரையும் உள்ளே விட வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையால் இந்த வாயில் வழியே செல்லாது மேற்கு புறத்து வாயில் வழியாக செல் என்றார். மன்மதன் தேரில் ஏறி புறப்பட்டான். அவன் செல்வதைக் கண்டு நந்தியின் உள்ளத்தில் வருத்தம் தலை தூக்கியது. ஈசனுடைய நிஷ்டையை கலைத்து மீண்டு வரப்போவது சந்தேகமே. தேவர்கள் ஒன்று கூடி மன்மதனை பலி கொடுத்து விட்டார்களே என்று வருந்தினார். மேலை வாயில் வழியாக உள்ளே நுழைந்த மன்மதன் கல்லால மரத்தின் அடியில் சனகாதியர் முன்பு ஈசன் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை கண்டான். அக்கணமே அவன் விதிர்விதிர்த்து யமனை கண்டவனைப் போல மூர்ச்சித்து விழுந்து விட்டான். ரதி அவனை தூக்கி எடுத்து சைத்தியோபச்சாரங்கள் செய்து மூர்ச்சை தெளிய செய்தாள். ஈசனை பார்க்கவே அவன் நடுநடுங்கினான். அதே சமயம் கைலாயத்துக்கு வெளியே ஹரஹர சம்போ என்ற சப்தம் கேட்டது. மன்மதனை அனுப்பிய பின்னும் இந்திரனுக்கு மனம் நிம்மதி பெறவில்லை. தாங்கள் பணித்த காரியத்தை அவன் சரிவர நிறைவேற்றுகின்றானா என்பதை பார்க்க விரும்பினான். ஆகவே பிரம்மனை வற்புறுத்தி மற்ற தேவர்களையும் அழைத்து கொண்டு வந்துவிட்டான். கிழக்கு வாயிலில் அவர்கள் ஒன்று கூடி இறைவனை குறித்து துதி செய்வதைத்தான் அந்த சப்தம் எடுத்து காட்டியது. மன்மதன் உடலை சிலுத்து கொண்டு எழுந்தான். உரலுக்கு தலையை கொடுத்துவிட்டு உலக்கைக்கு பயப்பட முடியுமா? வில்லையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு தேரை விட்டு இறங்கி இறைவன் இருக்கும் இடத்தை அடைந்தான். பானங்களை பூட்டி வில்லை வளைத்து இறைவன் திருமேனி நோக்கி பிரயோகம் செய்தான். உடல் ஒரு முறை குலுங்கியது. அவருடைய நிஷ்டை கலைந்தது. கண்கள் சிவக்க கோபத்துடன் பார்த்தார் ஈசன். அவருடைய நெற்றிக்கண் திறந்தது. அதிலிருந்து பாய்ந்த தீப்பொறி இமைப்பொழுதில் மன்மதனை எரித்து சாம்பலாக்கி விட்டது. மன்மதன் எரிந்ததால் ஏற்பட்ட புகை கைலாயம் முழுவதிலும் சூழ்ந்தது. கைலாயத்தில் எழுந்த புகைப்படலத்தை கண்ட தேவர்கள் திடுக்கிட்டார்கள். நந்தி தேவரை பார்த்து, பெருமானே, அது என்ன புகை சூழ்ந்திருக்கிறதே என்று கேட்டார்கள். புகைப்படலத்தை பார்த்ததும் அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. கண்களிலே நீர் திரையிட்டது. தேவர்களே, நான் என்ன சொல்வேன்? அபாயத்தை நன்கு உணர்ந்தும் மன்மதன் இறைவனை மோகம் கொள்ளச் செய்வதாக சொல்லி சென்றான் அல்லவா? அவன் கதை முடிந்து விட்டதையே புகைப்படலம் குறிக்கின்றது. இறைவனுடைய கோபத்துக்குள்ளாகி நெற்றிக்கண்ணால் அவன் எரிக்கப்பட்டு விட்டான் என்று தெரிவித்தார் வருத்தத்துடன். வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியே என்றாலும் மற்றொரு விதத்தில் அது மகிழ்ச்சியை தந்தது. மன்மதன் இறைவனுடைய கோபத்துக்குள்ளாகிவிட்டான் என்றால் அவருடைய யோகத்தை அவன் கலைத்திருக்க வேண்டும். தேவியை திருமணம் புரிய ஈசன் விரைவிலேயே புறப்பட்டு விடுவாரென்றோ? அவர் வரவை அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டு அங்கு நின்றார்கள். பளிச்சென்று மின்வெட்டியதைப் போல இறைவன் நெற்றியிலிருந்து ஓர் ஒளி புறப்பட்டதையும் அடுத்த கணம் மன்மதன் இருந்த இடத்தில் அவனை காணாது சாம்பலே கிடப்பதையும் கண்ட ரதி திடுக்கிட்டாள். மன்மதன் எங்கே? ஈசனுடைய கோபத்தில் சாம்பலாகிவிட்டானா? பிரபு, கண்ணாலா, எங்கு சென்று விட்டாய் என்று அண்ட மதிர ஓலமிட்டாள் ரதி. அவளுடைய கண்கள் இரண்டும் நீரை ஆறாக பெருக்கின. அவள் எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருந்தாலோ அது நடந்து விட்டது. தேவர்கள் ஒன்று கூடி சதி செய்து அவள் புருஷனை பலி கொடுத்து விட்டார்கள். நல்ல காரியம் ஒன்றுக்காக புறப்படுவதாக சொல்லிவிட்டு வந்தது இங்கே இறைவன் திருவடியில் உயிரை விடத்தானா
இதுதானா நல்ல காரியம்? அவனை அனுப்பி வைத்த தேவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? அனல்பட்ட மலரை போல துக்கத்தால் வாடி போய்விட்டாள் ரதி. கண் எதிரிலேயே கணவன் சாம்பலாகி போனதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கரும்பு வில்லும் புஷ்பபானமும் கொண்டு சதுர்தச போனங்களில் வெற்றி வாகை சூடி வந்த கண்ணாளா, என்னை தனியே தவிக்கவிட்டு எங்கே போய்விட்டாய்? என்னை ஒரு நாளும் விட்டு பிரிவதில்லை என்று அக்னி சாட்சியாக வாக்கு தந்ததை மறந்துவிட்டு எங்கே சென்று விட்டாய்? இது உனக்கு அழகாகுமோ? தேவர்கள் படும் துன்பங்களுக்கு ஒரு முடிவு காணப்போவதாக சொல்லி வந்தாயே. அவர்கள் துயரை நீக்க என்னை பெருந்துயரில் ஆழ்த்திவிட்டு போய்விட்டாயே. ஐயனே, இனி நான் என்ன செய்வேன்? எந்த தேவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இங்கு வந்து உயிரை இழந்தாயோ அவர்களுடைய பெண்களின் முன்பு எவ்விதம் நான் நடமாடுவேன்? என்னை கண்டதும் அவர்கள் முகம் சுளிக்குமாறு செய்துவிட்டு போய்விட்டாயே. தங்களுக்கு உதவ வேண்டும் என்று உன்னை அழைத்த தேவர்கள் பெரும் கஷ்டத்தில் சிக்கிக்கொண்ட உன்னை காப்பாற்ற முன்வராது இருந்து விட்டார்களே என்று கதறினாள். மாலை மாலையாக கண்ணீர் விதித்தாள். அத்தியாயம்